ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் பியூர் காப்பர் ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் பண்ணோம்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கான அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரே லைனாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சப்பு, சென்ட்ரு, அதுக்கடுத்து சரவுண்டு இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கான குறியுது. லெஃப்ட் ரைட் மட்டும் நீங்கள் இந்த 3 வால்யூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாஸ்டர். நிறைய நண்பர்களுக்கு ஆம்பிளிஃபையரில் வால்யூம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஸ்டோரி ஷோ நேம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 அனலாக் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஷாப்புக்காக கேட்டிருக்காங்க. ஒரு ஷாப்பில் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி, சைடு ஸ்பீக்கர்லாம் 8 இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு அனலாக் சிஸ்டம் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது முழுமையாக நம்ம வந்து அதிகம் கேட்குறது MP3 சாங் தான் நண்பர்களே. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்டிக்கல் கோஎக்சல் இன்றைக்கி வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்மளோட தேவைகளை பொறுத்து தான் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் MP3 அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா இல்லை மூவி அதிகமாக பயன்படுத்துகிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆம்பிளிஃபையரை வந்து ஆர்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வேஸ்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா மூவி பார்க்குற மாதிரி டிகோடர் இதெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு அது யூஸே இல்லாத அது வேஸ்ட்டு செலவு தான் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், இதை எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்மளுடைய ஹோன் பேனல் தான். இது டால்பி மாடலில் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா டால்பி மாடல்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமை வந்து டூயில் கண்ட்ரோல்லே கொடுத்துரும். சப்வூஃபர் வால்யூமு, சென்ட்ரு வால்யூமு, சரவுண்டு வால்யூமு, ஃப்ரண்ட்டு, பேஸு, ட்ரிபிள். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டட் லுக்னஸ் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து கஸ்டமருக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டு வால்யூம் இங்கே இருக்கும், பேஸ் ட்ரிபிள் இங்கே இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் நம்மளோட ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டை அட்ஜஸ்டபிள் பண்ணோம்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கான அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரே லைனாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சப்பு, சென்ட்ரு, அதுக்கடுத்து சரவுண்டு இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கான குறியுது. லெஃப்ட் ரைட் மட்டும் நீங்கள் இந்த 3 வால்யூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்களுக்கு ஆம்பிளிஃபையரில் வால்யூம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வால்யூமை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்டர் வால்யூமை ஃபுல்லாக வச்சிடணும். உங்களுடைய ரூம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சரவுண்டில் இருந்து ஆரம்பிக்கணும். சரவுண்டு ஸ்பீக்கர் உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் தேவை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர். இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் எவ்வளோ வால்யூம் தேவையோ அவ்வளோ வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பேஸு ட்ரிபிளை அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கணும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த கண்ட்ரோலில் கையை வைக்க தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ வந்து மாஸ்டரில் குறைச்சிக்கலாம், வச்சிக்கலாம் ஆப்ஷன். இதுதான் நண்பர்களே. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக தேங்கும்போது மறுபடியும் மாஸ்டரை ஃபுல்லாக வச்சுட்டு ஒவ்வொரு வால்யூம்லையும் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இருக்கிற லெவலில் இருந்து 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆடியோ அதிகரிச்சிடும். இப்படி தான் நீங்கள் வந்து வால்யூம் யூஸ் பண்ணணும். நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, மாஸ்டர் வால்யூம் 2 பாயிண்ட் வச்சுட்டு இதை வால்யூமை ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு ஆடியோ வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்காது, அந்த சிக்னல் லாஸ் ஆகிரும். மாஸ்டர் வால்யூம்ன்ற ஒரு விஷயம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மொத்த கண்ட்ரோலையும் ஒரு எமர்ஜென்சிக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் மாஸ்டர் வால்யூம் நண்பர்களே. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஃப்யூச்சரில் டீகோடர் வைக்கிற மாதிரியான ஆப்ஷன் வரதுனால இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கேன். USB போர்டுன்னு வந்தீங்கன்னா பக்காரியா ஒயிட் டிஸ்பிளே நம்ம USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் பியூர் காப்பர் ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோன் வைண்டிங் அதாவது பார்த்திங்கன்னா வைண்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் PCB பாபினில். ஒர்க்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய கைப்பட ஒர்க் பண்ணது தான். அதாவது என்னுடைய அசம்பிளிங் பார்த்தாலே கஸ்டமருக்கு நிறைய நண்பர்களுக்கு தெரியும்.
அது மாதிரி ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மில் வந்து குவாலிட்டியான சாதா இது கிடையாது, இம்பார்ட்டன்ட் நாப்பு கிடையாது, இது குவாலிட்டியான ஒரிஜினல் நாப்பு நம்ம வந்து ஸ்பீக்கர் நாப்பு போட்டிருக்கோம். இது நான் ஏற்கனவே வீடியோஸில் காமிச்சிருக்கேன் நண்பர்களே. அதே மாதிரி ஏசி கார்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் எல்லாத்துக்குமே ஸ்லீவ் போட்டு தான் பண்ணுவோம். எந்த இடத்தாண்ட ஸ்லீவ் தேவையோ அந்த இடத்தாண்ட மட்டும் நம்ம ஸ்லீவ் போட்டு பண்ணிப்போம். இதுலேயும் அந்த மாதிரி தான் 3 டேப்பு நம்ம கொடுத்துருக்கோம். 012 வோல்ட் ஒரு டேப்பு, 12012 ஒரு டேப்பு, 24024 10 ஆம்பியர் ஒரு டேப்பு. இப்போ இதில் வரக்கூடிய 12012 டேப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய யூஎஸ்பி போர்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம். வேறு எதுக்குமே நம்ம இந்த பவர் சப்ளை பயன்படுத்த கிடையாது. 012 வந்து கூலிங் ஃபேனுக்கும் ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய எல்இடிக்கும் தனியாக செப்பரேட்டாக பயன்படுத்தியிருக்கோம். எல்லா ஆம்பிளிஃபயர்லேயும் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர்லேயும் வந்து நம்ம காமனாக கிரவுண்டு வந்து நம்ம ஆம்பிளிஃபயருக்குள்ளே வரக்கூடிய வோல்டேஜ் கூட காமன் பண்ண கிடையாது, கிரவுண்டு இது செப்பரேட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வந்து நைட் மோடில் சாங்ஸ் கேட்டாலும் இந்த ஃபேனோட ரொட்டேஷன் சவுண்ட் கிடைக்காது. அது மாதிரி இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணது வந்து நார்மலாக ஆம்பிளிஃபயர் தான், அவருக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்ன்றது நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலை, ஆர்டரில் எடுக்கலை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெவியாக ஆம்பிளிஃபயர் பண்ணும்போது நாளைக்கு திரும்ப மறுபடியும் ஒரு டீகோடர் வைக்கிற மாதிரினா கம்பல்சரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வச்சாகணும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து டிலே சர்க்யூட் வச்சுருக்கோம் ஸ்பீக்கரோட சேஃப்டிக்காக. இப்போ ஃப்யூச்சரில் ஒரு டீகோடர் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கான பிளேஸ்மெண்ட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 12 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் போர்டு வைக்கிறதுக்கான ஹோல்ஸும் பண்ணிட்டோம். அந்த ஒரு ரிமோட் கிட்டு போடுறதுக்கான ஒரு ஹோல்ஸும் பண்ணியிருக்கோம். அனலாக் ப்ரோலாஜிக் போட்டு 5.1 இன்புட் கொடுக்கறதுக்கான ஹோல்ஸும் எல்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா ஃப்யூச்சரில் அவர் வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஆல்ட்ரு பண்ணும்போது டீகோட்ரு ப்ளஸ் ஒரு பக் கன்வெர்ட்டர், அதுக்கடுத்து ஒரு 5.1 ப்ரோலாஜிக் இந்த மெட்டீரியல் மட்டும் போட்டால் போதும். 1 ஹவர்லே அந்த ஒர்க்கை செய்து முடிச்சிடலாம். ஒரு 5000க்குள்ளே அந்த டீகோடரை அந்த ஆம்பிளிஃபயரில் பூட் பண்ணி ஒரு முழுமையான ஒரு டிவியிலேருந்து ஆப்டிக்கல் மூலியமோ கோஆக்சல் மூலியமாவோ 5.1 கண்டென்ட்டு இவர் பார்க்கலாம். இப்போதைக்கு அவரோட ஷாப்போட யூஸுக்காக இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்மளுடைய X1 ப்ரோலாஜிக் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த X1 ப்ரோலாஜிக் பொறுத்தளவுக்கு அதாவது இந்த இடத்தாண்ட டபுள் ஐசி போதுமா எல்லா கருத்துக்களும் கேட்பாங்கல்ல நண்பர்களும். கம்பல்சரி இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரீ சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்புக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லா நண்பரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமர் அந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் நம்ம ஒரு போர்டை வந்து உருவாக்கி இன்னொரு கஸ்டமருக்கு கொடுப்போம். அந்த கஸ்டமர் நல்லா இல்லை பட்சத்தில் வந்து சொல்லும்போது வந்து நம்ம ஒரு போர்டை வந்து இன்னொரு கஸ்டமருக்கு போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தாண்ட நம்ம வந்து பேர் வந்து டேமேஜ் ஆகும். ஒன்று அந்த இடத்தாண்ட நம்ம எல்லாமே குவாலிட்டியாக போட்டு ஆடியோ ரிசல்ட் வரலன்னும் போது வந்து அந்த இடத்தாண்ட ஒரு சின்ன வேலை மிஸ்டேக் பண்ணும்போது வந்து கஸ்டமருக்கு வந்து மனசு கஷ்டமாயிரும். அப்படின்னும் போது வந்து நம்ம ப்ரோலாஜிக் வகையில் வந்து இன்றைக்கி அவர் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன மெட்டீரியல்ஸ் போட முடியுமோ அதை போட்டு பண்ணி கொடுத்துருவோம். ஆனாலும் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ டெஸ்ட் பதிவு நம்மளுடைய ஷாப்பில் போட்டு அவருக்கு முழுமையாக செக் பண்ணி தான் அமுச்சு விடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி எடுக்க வந்திருக்காரு. இன்றைக்கி ஷாப்பில் போய்ட்டு அவருக்கு வந்து 5.1 கண்டென்ட் போட்டு, அதாவது MP3லே அவருக்கு வந்து 5.1 கண்டென்ட்டு போட்டு காமிச்சு தான் அவருக்கு வந்து ஆடியோ டெஸ்ட் போட்டு தான் அமுச்சு விடணும். ஏன்னா ஆத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் வந்திருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து பேனல் பயன்படுத்துனதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸாக போட்டுருவோம். இந்த மாதிரி வந்து கண்ட்ரோலுக்கிட்ட கைக்கிட்ட கொண்டு போனால் ஹம்மு வராத அளவுக்கு பண்ணிடுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகர்லிக் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைபர் நாப்பு தான் போடுவாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு என்னுடைய கஸ்டமருக்கு இந்த மெட்டல் நாப்பு நான் வந்து ஒரு பிராண்டட் மாதிரி லுக்னஸ் இருக்கணுன்றதுக்கோசரமே நான் இந்த மெட்டல் நாப்பை நான் அவருக்காக இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது எல்லா கஸ்டமருக்கும் நான் இன்சர்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். மாஸ்டர் வால்யூம் மட்டும் இந்த லைட்டிங்க்காக இந்த ஃபைபரில் கொடுத்துட்றேன். எல்லா கண்ட்ரோலுக்கும் லைட்டிங் கொடுத்து அவருக்கு பிரைட்னஸ் ஆகி அந்த மூவி பார்க்கவோ நைட் டைமில் அது டிஸ்டர்படாக இருக்கும். அதனால் ஒரு பிராண்டட் மாதிரி இருக்கணும். கசன்னு ஒரு ஆம்பிளிஃபயரில் வந்து ஜிஜிக்கா மாதிரி போட்டு லைட்டை போட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த லைட்டு ஹீட் ஆகி எல்இடி பொதுவாகவே ஹீட் ஆகும். ஆம்பிளிஃபயருக்குள்ளே இன்னும் அதிகமாக ஹீட் ஆகும். ஃப்யூச்சரில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதனால் வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடி ஹீட் ஆகாத அளவுக்கு 100 ஓம்ஸ், ஃபேனும் வந்து சவுண்டு கேட்காத அளவுக்கு அதுக்குமே 12 வோல்ட்டுக்கு 100 ஓம்ஸ் போட்டு தான்
அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலாக யாராவது தேவைன்னா கேளுங்க, சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். செப்பரேட்டாக நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே பயன்படுத்துகிற கிரவுண்டு இல்லாமல் இது தனியாக போட்டு பாருங்கள், காமெண்ட் பண்ணாமல். இதனுடைய நாய்ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபேனில் வராது. கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கண்டினியூ ஆம்ப்ளிஃபையர் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த ஆம்ப்ளிஃபையர் ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபேன் கண்டினியூ ஓடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேன் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது ஆம்ப்ளிஃபையர் ஹீட் ஆனால் ஓடுது, ஆனால் அது ஷாப்பு வைக்கிறதுனால கண்டினியூவாக ஹீட்டில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கண்டினியூவாக ரன்லையும் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதனோட பேக் சைடுன்னு பார்த்துட்டிங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பியோட ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக பேக் சைடில் கொடுத்துருக்கேன். இது ஷீல்டு ஒயர் மூலியமாகவே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யூஎஸ்பியில் வந்து நம்ம ஆக்ஸு, ப்ளூடூத்து, அதுக்கடுத்து எஃப்எம்மு, எஸ்டி கார்டு அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஆக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை பயன்படுத்தி உள்ளே இவங்க ஒரு ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இன்புட் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஃப்யூச்சரில் ஒரு டீகோடர் ஆட் பண்ணாருன்னா நம்ம என்ன இன்புட் வேணாலும் மாற்றிக்கலாம் நண்பர்களே. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலுக்கான ஆப்ஷன் வந்து எல்லா ஹோல்ஸுமே பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு ஒர்க்குமே அவருக்கு ஃப்யூச்சரில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த கஸ்டமர் கேட்டுக்கிட்டது வந்து நான் ஒரு 10 இன்ச்சு ஒரு கேட்காது வந்து இந்த கேபினெட்டு ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷனுமே அவருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கேபினெட்டும் ஏன்னா இதில் நார்மல் வந்து டிஜிட்டல் கேபினெட் போட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி ஒரு 10 இன்ச்சு டெத்தில் போடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னும்போது வந்து கண்டிப்பாக அது அவருக்கு சிரமத்தை கொடுக்கும். இன்றைக்கி கம்மியான செலவு, நாளைக்கு அதுவே அதிகமான செலவு. ஒரு ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே இருந்து ஃபுல் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி அடுத்த ஆம்ப்ளிஃபையர் கேபினெட்டுக்கு மாற்றினும் போது அந்த இடத்துல ஒர்க்கிங் சார்ஜ் அதிகமாகும், அந்த இடத்துல வயரிங் செலவும் அதிகமாகும், வேலையும் இழுத்துட்டு போகும். அதனால் ஒரு சில விஷயங்கள் கஷ்டங்கள் வருன்றதுக்காக இன்றைக்கி அதாவது ஒரு 100-200 செலவு பண்ணுறது இல்லாமல் அது வந்து நாளைக்கு பெரிய செலவாக கொண்டு போயிடும். இன்றைக்கே அதை சேர்த்து செலவு பண்ணும்போது ஒரு 200 ரூபாயிலே முடிஞ்சிடும். அது நாளைக்கு செலவு பண்ணும்போது ஒரு 300 ரூபா செலவாகும், ஒரு தோராயமாக சொல்லும்போது. அந்த மாதிரி கட்டத்தில் ஒரு 100 ரூபாயும் கருந்தாலும் அந்த கஸ்டமருக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறதா நம்ம நினைப்போம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் பதிவு இந்த வீடியோஸ் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதில் கொடுத்துருக்க மாட்டேன். ஃபஸ்ட்லேயே ஒரு எண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் பதிவு கொடுத்துருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நான் ஆடியோ வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடியோஸில் கேட்குறத விட உண்மையாலுமே நீங்கள் நேரில் வந்து ஒரு சாங்கை வந்து ஒரு மூவியை போட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிச்சா தான் இதனுடைய ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் நம்ம போயிட்டு ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறதுனாலையோ அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேணால் நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட் பதிவு இந்த மாதிரி வந்து வீடியோஸில் கொடுக்கலாம். இருந்தாலும் வீடியோஸ் கீழே கொடுக்குற லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு ஒரு சேனலுக்கு 70 வாட்ஸ் வர மாதிரி 5 சேனல் 10 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டிருக்கேன். அது மாதிரி சப்வூஃபருக்கு வந்து பிரிட்ஜபிள் மோனோ வந்து எஸ்டிகே டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சு 12 இன்ச்சு அது மாதிரி வந்து சப்வூஃபருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 10 லீஃப் ஹீட்ஸிங்கு, 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 லீஃப் ஹீட்ஸிங்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது ஏதோ 1-2 மிஸ் ஆகிருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசியிருப்பேன். ஏன்னா ரொம்ப உட்காந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னென்ன கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு பேக் சைடில் மட்டும் ஸ்பீக்கரோட அவுட்புட்டை வந்து நான் மென்ஷன் சொல்லவே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட்டு வால்யூமு, இது லெஃப்ட்டு ரைட்டு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரியர் வால்யூமு, சென்ட்ரு, சப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து சென்ட்ரு, சப்பு 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். இது கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ லைன் 2 அவுட்டாக இருக்குன்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பீக்கரை தூக்கி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கரோட ஓம்ஸ் லெவல் மாறிடும். இப்போ ஒரு 4 ஓம்ஸ் இருக்குன்னா 2 ஓம்ஸாக மாறிடும். அப்படின்னும் போது வந்து அங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் பவர் ஆம்பு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கண்டினியூவாக வந்து நம்ம ஒரு அவுட்புட் சாக்கெட்டில் தான் கொடுத்துருக்கோம். எல்லா ஆம்ப்ளிஃபையர்ஸ்லேயும் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து கஸ்டமர் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த ஃபேன் இருக்கிற சைடு அவுட்புட், அதாவது கீழே சப்பு, சென்ட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டு இந்த 2 சேனல் அவுட் இங்கே கொடுத்துருக்கேன். இது லெஃப்ட்டு ரைட்டு, இது லெஃப்ட்டு ரைட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன் ஆஃப் சுவிட்சு பேக் சைடில் இருக்கும்.
ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து சுவிட்ச் போர்டில் தான் ஆஃப் பண்ணுவாங்க, ஆன் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக இங்கே கொடுப்பாங்க. அது ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய சுவிட்ச் வந்து செலக்டர் சுவிட்சாக கொடுத்துருக்கேன். ஏசி கார்டு வந்து பார்த்திங்கன்னா 2A ஏசி கார்டு பயன்படுத்தியிருக்கோம். ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.